ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி செரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி ராகி இட்லி பண்ணுவோம். இன்ஸ்டண்ட்டாக அரிசி உளுந்தெல்லாம் சேர்க்காம டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு கேழ்வரகு மாவு, 1/2 கப்பு கோதுமை ரவை, 1 கப்பு திக்கான தயிர். இது 3 ஒரே கப்பில் அளந்துக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு போடுறேன். இதுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதே கப்பில் பாதி மட்டும் விட்டுட்டு கலந்துக்கலாம். இது ஈஸியாக கலந்து எடுத்துடலாம் இந்த மாவு கலவையை. இது ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஒரு வேளை ராகியை இந்த மாதிரி இட்லி இல்லைனா அடை, தோசை இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடலாம். நியூட்ரியன்ஸ் லெவல் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 20 நிமிஷம். மிச்சம் தண்ணி அதிலே வைக்கிறேன், வேணும்னா கலந்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கலந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மாவு சேர்க்குறேன். கலந்து பார்த்துட்டு வேணும்னா ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். இப்போ பாருங்கள் போரும். இப்போது நம்மளுக்கு 3/4 கப்புக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கோம். மிச்சம் இந்த தண்ணி வேஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் போடுறது நல்ல மணமாக இருக்கும். இந்த இட்லி வேகும்பொழுதும் சரி, சாப்பிடும்போதும் சரி. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. நீங்கள் கடலை பருப்பு கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையோடு நம்ம முந்திரி பருப்பும் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். எல்லா பருப்புகளும் சேர்த்து தாளிக்கும்பொழுது இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி, பச்சை மிளகாய் இதையும் நல்லா வதக்கிட்டு, ஒரு பெரிய கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வதக்குறோம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். இந்த கேரட்டுக்கு மட்டும் வேணுங்கிற ஒரு 2 பிஞ்சு சால்ட்டு, ஜஸ்ட்டு அதுக்கு மட்டும் வேணுங்கிற உப்பை மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த வதக்கின கலவையை நம்ம மாவில் சேர்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி சேர்த்து செய்யும்பொழுது நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் கடிபடும் பொழுது அந்த வேர்க்கடலை, முந்திரி பருப்புலாம் போட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது இப்போது கலந்துடுவோம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயாச்சு. கன்சிஸ்டன்சி ரொம்பவே கரெக்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இட்லி தட்டில் நல்லெண்ணெயை தடவிடுவோம். நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவை விட வேண்டியது தான். ஒரு கரண்டி மாவு விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதில் நான் ஈனோ சால்ட்டோ இல்லைனா நான் இந்த இதெல்லாம் சேர்க்கலை, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. இப்படியே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணுவோம். அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ணுவோம். 1 மூடி தேங்காய், 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, ரொம்ப கொஞ்சம் புளி போட்டால் போதும். ஒரு 10-12 பாதாம், ஒரு 5லேருந்து 6 முந்திரி, ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு. முதல்ல ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் சர்க்கரை சேர்க்குறேன், இந்த டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்காக. அப்புறம் தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிடுவோம். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரை அலம்பி விட்டுக்கலாம். நல்லா கலந்துடுங்க. இதில் நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் தாளித்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நம்ம பெருங்காய பொடி சேர்த்துடுவோம். நம்ம யூஸ்வலாக சட்னி, தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை, வேர்க்கடலைலாம் சேர்த்து பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம திரும்பி கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செய்யலாம் சட்னி செய்யும்போது. இப்போ இட்லி வெந்தெடுத்தான்னு பார்க்கலாம். இட்லி பார்த்தாலே தெரியறது வெந்தெடுத்து. இப்போ எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாறினப்புறம் தட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான், சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், எடுக்கும் பொழுதே ஒட்டாமல் சூப்பராக வரும் இட்லி. எவ்வளோ கலர்ஃபுல்லாக வேறு இருக்குது பாருங்கள். அவ்வளோ நியூட்ரியன்ஸ் லெவல் இருக்குது. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷனுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. சட்னியோட சுட சுட சாஃப்டான இட்லியை பரிமாறிட வேண்டியது தான். அதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.